நண்பர்கள் வணக்கம். இன்னும் இருப்பில் பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 3 மாடுமே நல்ல தரத்தில, நல்ல குவாலிட்டியான மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குது. 2 ஜெர்சி மாடும், ஒரு ஹெச்எஃப் மாடோட விற்பனை இப்ப தான் பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங்ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. பல்ல பொறுத்தவரைக்கும் பல்லு கடப்பல் முளப்புங்க. கடப்பல்லு சேர்ந்து சேராம இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஈத்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடுங்க. 2 கன்று போடுறது. போட போற கன்று 3வது கன்று. நல்ல நீரேற்றத்துல நல்ல ஒரு வாட்சாட்டமான கிடையாதுங்க. நல்ல முகலட்சணமான மாடு. ஒரு போடி டைப்பான மாடுங்க. பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குது. ஈத்து 3வது ஈத்து மாடு. மாடு நல்ல பால் தர எல்லாமே நல்ல ஒரு கறவை வர்க்கமான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்லா ரட்டவரி மடியில் இப்போ நல்ல மடி எடுத்துருக்குது. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஒரு 10 நாள் ஆரம்பிச்சு நல்லாவே மடி எடுக்கும். 2வது ஈத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 2வது ஈத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குது. தாராளமாக இந்த ஈத்துலையும் அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக நல்லாவே மடி எடுக்கும். இந்த ஈத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு 8 16 வரைக்கும் கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 66,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு. ஈத்து 3வது ஈத்து மாடுங்க. ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு கிராஸ் டைப்பான மாடு. போடி மாடு தாங்க இந்த மாடுமே. செம்பூத்து காரிச்சட்டில் நல்ல ஒரு கலர்ஃபான மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக 2வது ஈத்தில் நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் கறந்த மாடு. இந்த ஈத்திலையும் அதே கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 2வது ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நேரம் 10 20 லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 18 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்க முடியும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாங்க. ஒரு ஆவரேஜாக 18லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 69,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி கிராஸில் சுத்த சோலையில் நல்ல முகலட்சணமான மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே கடைப்பல் முளைப்பு. ஈத்து 3வது ஈத்து மாடு. 2 கன்று தான் போட்டிருக்குது. போடக்கூடிய கன்று 3வது கன்றுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னொரு 15 நாள் ஆரம்பிச்சு நல்லாவே மடி எடுக்கும். 2வது ஈத்தில் இந்த மாடுமே நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. 2வது ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 16 17 வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குது. எப்படி பார்த்தாலும் அவரேஜாக ஒரு 15 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. ஒரு 16 லிட்டர் வரைக்கும் போனால் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு போனால் நிச்சயமாக தரத்தில் இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லு கடைப்பல் முளைப்பு. ஈத்து 3வது ஈத்து மாடு. இன்னும் கண்ணு போட 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. கறவை பொறுத்த வரைக்கும் ஒரு 15லேருந்து 16 லிட்டரின் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் 65,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 65,000 விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஜகதாபி போகிற வழியில் மஞ்சநாயக்கன்பட்டி என்ற ஊரில் இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது. தேவையான காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாடோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங்ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.